வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவின் மிக சிறந்த ஒரு விருது பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது. இந்த பத்மஸ்ரீ விருது வாங்கிய ஒரு பிரபலம் திடீரென மரணம் அடைந்து போன செய்தி ஒட்டுமொத்த சினிமா துறை மட்டுமல்லாமல் அரசியல் துறை, பல்வேறு துறையை சார்ந்தவங்களுக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்படி இறந்து போனாங்க, என்ன தகவல் அப்படின்னு இப்போது சோசியல் மீடியாவில் தீயாக பரவி வருகிறது. அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இரும்பு பெண்மணி பாப்பம்மாள் பாட்டி மறைவுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. பத்மஸ்ரீ பாப்பம்மாள் பட்டி நேற்று உடல்நலக்குறைவின் காரணமாக திடீரென காலமாகி போயிருக்காங்க. அவரது மறைவுக்கு பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. கோவை மாவட்டம் தேக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயி முன்னோடி பாப்பம்மாள் பட்டி முதுமை மற்றும் உடல்நலக்குறைவின் காரணமாக இன்று திடீரென காலமாகி போயிருக்காங்க என்ற செய்தி அறிந்த மிகுந்த வேதனை அடைந்தேன் என்று 110 வயதான பாப்பம்மாள் பாட்டி கடைசி வரை இயற்கை விவசாயத்தில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டதாக தெரிவிச்சிருக்காங்க. தனது இரங்கல் செய்தியை கோவை மாவட்டத்தில் தேக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயி முன்னோடி பாப்பம்மாள் பாட்டி முதுமை மற்றும் உடல்நலக்குறைவினாக காலமாகின்ற செய்தி அறிந்த மிகுந்த வேதனை அடைந்தேன். 110 வயதான பாப்பம்மாள் பாட்டி கடைசி வரை இயற்கை விவசாயத்தில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டதாக இளம் தலைமுறையினருக்கு பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் குறித்த பாடங்களையும் நடத்தியிருக்காங்க. இவரது சேவைகள் மதித்து 2021ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காலில் விழுந்து வணங்கியது அவருக்கு வழங்கப்பட்ட சிறந்த அங்கீகாரம் என்றும், பாப்பம்மாள் பாட்டியின் இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்தேன்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்தேன்னா இப்போது ஒரு அறிக்கை மூலமாக இவங்களுக்கு இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பாப்பம்மாளுக்கு நிறைய பேர் திரையுலகை சேர்ந்தவங்க, அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க நிறைய பேர் இவங்களிருந்து இயற்கை விவசாயம் கற்றுக் கொடுத்த இளம் தலைமுறைகள் எல்லாருமே இவங்களுக்கு நேரில் போய் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. நிறைய பேர்த்துக்கு முன்னோடியாக இருந்து இயற்கை விவசாயத்தில் மிக நுணுக்கமாக கற்றுக் கொடுத்த ஒரு இளம் தலைமுறைக்கு விவசாயம் என்றாலே எண்ணம் தெரியாமல் இருந்து அவர்களை விவசாயம் பக்கம் திரும்ப வைத்து மிகப்பெரிய ஒரு பாடம் புரட்சியை செய்த இவங்களுக்கு எனக்கு அன்பான இரங்கல் செய்தி என்று நம்முடைய நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் தெரிவித்திருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.